श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பகூன் யத்ருஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சர்யாணி பாரத. பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பகூன் யத்ருஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சர்யாணி பாரத. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் பாரத அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு ஆதித்யான் ஆதித்யர்களையும் வசூன் வசுக்களையும் ருத்ரான் உத்ரர்களையும் அஸ்வினவ் அஸ்வினி தேவர்களையும் ததா அவ்வாறே மருத்துக்களையும் பஷ்ய பார் அதிருஷ்டபூர்வாணி இதற்கு முன் காணப்படாதவை. அதிருஷ்டம் திருஷ்டம் என்று சொன்னால் பார்க்கறது, அதிருஷ்டம் சொன்னால் பார்த்தே இருக்காதது. அதிருஷ்டபூர்வாணி இதற்கு முன் காணப்படாத ஆச்சரியாணி ஆச்சரியங்களையும் பகூனி பலவற்றை இங்கே நீ பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ஆதித்யான் வசுன் ருத்ரான் அதெல்லாம் என்ன? ஆதித்யான்னு சொன்னால் அதாவது தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கஷ்யபர்களுக்கு அதிதி தேவியிடம் புத்திரர்கள் 12. அதாவது தாத்தா மித்ரன் அரியமா இந்திரன் வருணன் அம்சன் பகன் விவஸ்வான் பூஷா சவிதா துவஷ்டா விஷ்ணு. கடைசி புத்திரரான விஷ்ணு குணத்தில் சிறந்தவன். இது மகாபாரதம் ஆதி பருவத்தில் இது சொல்லுறது. அதாவது வசுன் ருத்ரான் ஆதித்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கஷ்யபருக்கு திதி தேவியிடம் புத்திரர்கள் 49 பேர். அவள் மருத்கணங்கள். திதி தேவியின் மற்ற புத்திரர்கள் அசுர சுபாவமுடையவர்கள், மருத்துக்கள் தேவர்களாயினர். அவர்களுக்குள் சிறந்தவன் மரீச்சி. அதே மாதிரி இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. கண் காது மூக்கு நாக்கு மெய். கர்மேந்திரியங்கள் 5ன்னு சொன்னால் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் மனசு 1. ஆக 11 இந்திரியங்கள். அப்புறம் ருத்ரான் ஆதித்யான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆதித்யன் ஆச்சு. ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் பிரம்மாவின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர்கள். அது யார்? ஹரன் பகுரூபன் திரியம்பகன் அபராஜிதன் விருஷாகபி சம்பு கபர்த்தி ரைவதன் மிருகவ்யாதன் ஷர்வன் கபாலி இவெல்லாம் ருத்ரர்கள். அதே மாதிரி ஆதித்யான் வசூன் ருத்ரான் ஆதித்யான் நம்ம பார்த்தோம் 12 ஆதித்யர்கள் வசுக்கள் அஷ்டவசுக்கள். அப்புறம் பிரம்மபுத்திரராகிய தர்மர் தக்ஷகன் குமாரியாகிய வசுதேவியுடன் பெற்ற பிள்ளைகள் இவர்கள் தரன் துருவன் சோமன் அகஸ் வாயு அக்னி பிரத்யுஷன் பிரபாசன். அப்படி இந்த அஷ்டவசுக்களில் அக்னி அஷ்டவசுக்களில் ரொம்பவும் சிறந்தவர். இதுபோல் வசுன் ருத்ரான் ஆதித்யான் அப்படின்னு சொல்கிற அந்த அவளையும் இந்த இடத்துல நீ பார்க்கலாம் அஷ்டவசுக்கள் அப்படின்னு. அதே மாதிரி அஸ்வினி குமாரர்கள் அவர் 2 பேர் ட்வின்ஸ் போல. அதாவது விஷ்ணு புராணத்தில் 3வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது? அஸ்வினி புத்திரர்கள் சூரிய புத்திரர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தில் பார்க்கும்போது ஆரண்ய காண்டத்தில் 14வது கந்தத்தில் 14வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது? இவர்களை கஷ்யபரின் புத்திரர்களாகும். ஆனால் வாயு புராணத்தில் 65வது காண்டம் 57வது ஸ்லோகத்தில் பிரம்மாவின் காதிலிருந்து தோன்றியவர்களாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இவர்கள் வெவ்வேறு கல்பத்தில் தோன்றினர் என கொள்ளுதல்தே வேண்டும். இவர்கள் ததசி முனிவரிடத்தில் ஞானோபதேசம் பெற்றவர். அதாவது பெருமாளோட வசுன் ருத்ரான் ஆதித்யான்
அஸ்வினோ மருதஸ்ததா இவா எல்லாரையும் இத்தனை பேர் பார்த்தோமா. இது ஒரு 49 மருத்கணங்கள், அஷ்டவசுக்கள், வசுன் ருத்ரான் ஆதித்யான் வரும்போது துவாதச ஆதித்யர்கள், அப்புறம் அஸ்வினி தேவதர்கள் 2 பேர். இவாள்லாம் என்ன பண்ணுறா, பெருமாளோட அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே இதெல்லாம் பார்க்க முடியறது அர்ஜுனனால். இன்னும் மேலே அடுத்ததெல்லாம் என்னெல்லாம் பார்க்கான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.